அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 2025ஆம் வருஷத்துல இந்திய பங்குச் சந்தையில நடந்த ஒரு பெரிய சரிவை பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். சில முக்கியமான பங்குகள் எதுக்கு 50, 60 ஏன் 80% வரைக்கும் கூட விழுந்துச்சுன்னு பார்க்கலாம். தொடங்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒட்டுமொத்தமா 2025ல சந்தை ஏன் இவ்ளோ மோசமா இருந்துச்சு? அது 2025 உண்மையிலேயே ஒரு கடினமான வருஷம்தான். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 25ல இருந்து $30 பில்லியன் பணத்தை வெளியெடுத்தாங்க. ஓஹோ, அவ்வளோ பெரிய தொகையா? ஆமா, அதனால ரூபாயோட மதிப்பும் குறைஞ்சது. இது இல்லாம நாட்டுல ஒரு கன்சம்ஷன் ஸ்லோடவுன், அதாவது மக்கள் பொருள் வாங்குறது குறைஞ்சு போச்சு. இது மாதிரி சில அரசாங்க கொள்கை மாற்றங்கள், கம்பெனிகளோட வருவாய் வளர்ச்சி சரியில்லாதது, இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பெரிய சரிவுக்கு காரணம். குறிப்பா மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகள் ரொம்ப அடி வாங்குச்சு. நீங்க சொல்ற மாதிரி எல்லா பங்குகளும் ஒரே மாதிரி அடிவாங்கல. சில குறிப்பிட்ட காரணங்களால சில பங்குகள் ரொம்பவே சரிஞ்சிருக்கு. முதல்ல டிமர்ஜர் மாதிரி கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங்னால சரிஞ்ச பங்குகளை பத்தி பேசலாமா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சில சரிவுகள் நாங்க ஆப்டிக்கல் சரிவுன்னு சொல்லுவோம். அதாவது பாக்குறதுக்கு மட்டும்தான் சரிஞ்ச மாதிரி தெரியும். ஆப்டிக்கல் சரிவா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? சொல்றேன். இப்போ உங்க கையில ஒரு பெரிய சாக்லேட் பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க ரெண்டா உடைக்கிறீங்க. இப்போ உங்க கையில 2 துண்டு இருக்கும். ஆனா மொத்த சாக்லேட்டோட அளவு மாறாது இல்லையா? இல்ல, மாறாது. ரேமண்ட் விஷயத்துல கரெக்டா இதுதான் நடந்துச்சு. அவங்க கம்பெனிய பிரிச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ தனியா ஒரு கம்பெனியா ஆக்குனாங்க. இதுக்கு பேரு தான் டிமர்ஜர். அப்படி செஞ்சதால பழைய ரேமண்ட் பங்கோட விலை குறைஞ்சது. ஆனா அந்த புது கம்பெனியோட பங்குகள் பழைய பங்குதாரர்களுக்கே கிடைச்சிரும். சோ மொத்த மதிப்புல பெரிய மாற்றம் இருக்காது. பாக்க 75% சரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அது உண்மையில மதிப்போட ஒரு இடமாற்றம் தான். இப்போ தெளிவா புரியுது. அப்போ இதே டிமர்ஜர் நடந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன், அதாவது ABFRL பங்கும் 73% சரிஞ்சிருக்கே, அது இதே கணக்குல எடுத்துக்கலாமா? இல்ல, அங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. ABFRL விஷயத்திலயும் டிமர்ஜர் ஒரு காரணம் தான். ஆனா ரேமண்ட் மாதிரி அது ஒரு சிம்பிளான இடமாற்றம் மட்டும் இல்ல. ABFRLோட அடிப்படை வியாபாரத்திலேயே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. என்ன மாதிரி பிரச்சனைகள்? அவங்களோட மார்ஜின், அதாவது லாப வரம்பு ரொம்ப அழுத்தத்துல இருந்துச்சு. அது போக பொருளாதார மந்தநிலை காரணமா மக்கள் புதுசா துணி வாங்குறத குறைச்சிக்கிட்டாங்க. சோ டிமர்ஜரோட சேர்ந்து வியாபாரத்திலயும் உண்மையான சரிவு இருந்ததால அதோட வீழ்ச்சி ரொம்ப கடுமையா இருந்துச்சு. டிமர்ஜர் ஒரு ஆபரேஷன் மாதிரி. நோயாளி ஹெல்த்தியா இருந்தா ஈஸியா தேறிடுவான். ஆனா ஏற்கனவே வீக்கா இருந்தா நிலைமை மோசமாயிடும். புரியுது. அப்போ முதல் பாடம், ஒரு பங்கோட விலை ஏன் குறையுதுன்னு தலைப்பை மட்டும் பார்க்காம அதோட உண்மையான பிசினஸ் ஹெல்த்தையும் பார்க்கணும். கரெக்ட். இப்போ நாம பார்க்க போறது நிஜமான சரிவுகள். பெரிய கொண்டாட்டத்தோட IPO முதலீட்டாளர்களோட பணத்தை காலி பண்ண கம்பெனிஸ். இந்த ஹைப் எல்லாம் திடீர்னு எங்க போச்சு? இதுதான் 2025ஓட ஒரு சோகமான கதை. IPO அப்போ ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன், அதாவது மதிப்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும்போது மார்க்கெட் அது கிட்ட இருந்து பயங்கரமான வளர்ச்சியை எதிர்பார்க்கும். அந்த வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்ல கம்பெனி தொடர்ந்து நஷ்டம் அடைஞ்சாலோ மார்க்கெட் இறக்கமே இல்லாம தண்டிக்கும். ஓலா எலக்ட்ரிக் எடுத்துக்கோங்களேன். இந்தியாவின் டெஸ்லான்னு சொன்னாங்க இல்லையா? அதேதான். ஆனா அந்த பளபளப்பான தோற்றத்துக்கு பின்னாடி என்ன இருந்தது? தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கோடி நஷ்டம், பணத்தை ரொம்ப வேகமா செலவு பண்ற பழக்கம், அதாவது ஹை பர்ன் ரேட், கவர்னன்ஸ் கன்சர்ன்ஸ், அது போக EV மார்க்கெட்ல வந்த புது போட்டி. ஒரு கட்டம் வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் வளர்ச்சின்னு பொறுமையா இருந்தாங்க. ஆனா பொருளாதாரம் மந்தமானதும் லாபம் எங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் இல்லாததால பங்கு 60%க்கு மேல விழுந்துருச்சு. அப்போ இது ஓலா எலக்ட்ரிக்கோட கதை மட்டும் இல்ல. குழந்தைகளுக்கான பொருள் விற்கிற பிரெயின் பீஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிரை பங்கும் இதே மாதிரி 50% சரிஞ்சிருக்கு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, லாபமே இல்லாம வெறும் எதிர்கால வளர்ச்சியை மட்டும் காட்டி வாங்குற அதிக வேல்யூவேஷன் ரொம்ப ஆபத்தானது. அதுதான். அந்த மலிவான பணத்தோட காலம் முடிஞ்சு போன மாதிரி தெரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிரையும் நஷ்டத்துல ஓடுற ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி தான். வளர்ச்சி வேகம் குறைஞ்சதும் மார்க்கெட் அதோட மதிப்பீட்டை மாத்திருச்சு. இதே கதை தான் IT துறையைச் சேர்ந்த நியூஜென் கம்பெனிக்கும். 51% சரிவு. அது கம்பெனியோட பிரச்சனையை விட ஒட்டுமொத்த IT துறை மேலேயும் இருந்த ஒரு வேல்யூவேஷன் பபிள், அதாவது அதிகப்படியான மதிப்பீடுங்கிற குமிழி வெடிச்சதோட விளைவு. சில கம்பெனிஸ் அவங்க செஞ்ச தப்பால சரிஞ்சாங்க. ஆனா சில சமயம் ஒரு துறையே மொத்தமா சரியில்லாம போகும்போது நல்ல கம்பெனி கூட அடி வாங்குமே. 2025ல இப்படி எந்தெந்த துறைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு? இன்ஃப்ரா, அதாவது உள்கட்டமைப்பு, ரினியூவபிள்ஸ், அப்புறம் கன்சம்ஷன், இந்த 3 துறைகளுமே ரொம்ப அடி வாங்குச்சு. இதுல ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, கடன் மற்றும் பணப்புழக்க நெருக்கடி. இதுக்கு ஒரு மோசமான உதாரணம் விஷ்ணு பிரகாஷ் RP புங்லியா, அதாவது VPRPL. நம்பவே முடியாது, 82% சரிவு. அவங்களுக்கு ரொம்ப கடுமையான கேஷ் ஃப்ளோ கிரைசிஸ், அதாவது பணப்புழக்க நெருக்கடி. அவங்க அரசுக்காக வேலை செய்வாங்க. ஆனா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பணம் வர லேட் ஆகும். ஆனா செலவு நிக்காது இல்லையா? அதேதான். அதனால கடன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கடன் ஏறிக்கிட்டே போச்சு.
இது மாதிரி ஒரு கடினமான சூழல்ல யாரோட பேலன்ஸ் ஷீட் வீக்கா இருக்கோ அவங்க தான் முதல்ல மாட்டிப்பாங்க. அதோட கம்பெனியோட ப்ரொமோட்டர்களே அவங்க பங்குகளை விற்க ஆரம்பிச்சதும் முதலீட்டாளர்களுக்கு பயம் வந்துடுச்சு. இதே மாதிரி கடன் பிரச்சனை தான் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் சோலாருக்கும் காரணமா? அதுவும் 56% சரிஞ்சிருக்கே. ஆமா, SW சோலாருக்கும் கடன் மற்றும் பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரெஸ் தான் முக்கிய காரணம். அவங்க எடுத்த பல ப்ராஜெக்ட்ஸை சரியான நேரத்துல முடிக்க முடியல. இன்னொரு பக்கம் மக்கள் பொருள் வாங்குறது குறைஞ்சது நுகர்வோர் துறையை நேரடியா தாக்கிச்சு. வேதாந்த் ஃபேஷன்ஸ் 55% சரிஞ்சது. மக்கள் கல்யாண ஆடைகள் மாதிரி ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கிட்டாங்க. வேர்ல்பூல் 51% சரிஞ்சதுக்கு மூலப்பொருட்கள் விலை உயர்வு, போட்டி இதெல்லாம் காரணம். புரியுது. அப்போ ஒரு கம்பெனியோட துறை நல்லா இருக்கலாம், மார்க்கெட் கூட ஓரளவுக்கு சரியா இருக்கலாம். ஆனா கம்பெனிக்குள்ளேயே பிரச்சனை இருந்தா அதை யாராலும் காப்பாத்த முடியாது. அந்த மாதிரி சில கதைகளை பார்க்கலாமா? நிச்சயமா. சில சமயம் வீழ்ச்சிக்கான காரணம் வெளியே இருக்கிறது, உள்ளேயே இருக்கும். தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். 65% சரிவு. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க ரொம்ப அதிகமா BSNL கிட்டந்து வர ஆர்டர்களை நம்பி இருந்தாங்க. ஒரு ஓவர் டிபெண்டன்சி. அந்த ஆர்டர்கள் வர்றதுல தாமதமானதும் அவங்க வருமானம் நேரடியா பாதிக்கப்பட்டுச்சு. அரசாங்கத்தோட கொள்கை மாற்றம் கூட ஒரு கம்பெனியை இந்த அளவுக்கு பாதிக்குமா? பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் 56% சரிஞ்சிருக்க. பாதிக்கும். பிராஜ இண்டஸ்ட்ரீஸ் எத்தனால் மற்றும் உயிரி எரிபொருள் துறையில இருக்கு. அது சம்பந்தமா அரசாங்கம் எடுத்த சில கொள்கை முடிவுகள் அவங்க வருவாய பாதிச்சது. இன்னொரு வகை முதலீட்டாளர்களோட நம்பிக்கையே இழக்கிறது. ஈஸ்மே ட்ரிப் மாதிரி. கரெக்ட். ஈஸ்மை ட்ரிப் 53% சரிஞ்சதுக்கு ப்ரொமோட்டர்களே அவங்க பங்குகளை வித்ததும் ஒரு முக்கிய காரணம். டாரில்ல இருந்து முக்கிய நிர்வாகிகள் வேலையை விட்டு போனது, கப்பலோட கேப்டன்களே வெளியேற மாதிரி இதெல்லாம் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை குலைச்சிடும். அப்போ நாம இப்போ 4 முக்கியமான காரணங்களை பார்த்துட்டோம். டிமெர்ஜர் மாதிரி தோற்றப்பிழைகள், IPO ஹைப் சரிவு, துறை சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் கம்பெனியோட உள் பிரச்சனைகள். இது எல்லாத்துல இருந்தும் 2025 சரிவு நமக்கு கத்துக் கொடுக்கிற முக்கியமான பாடங்கள் என்ன? 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. முதல் பாடம், வேல்யூவேஷன் இஸ் கிங். அதாவது மதிப்பீடு தான் ராஜா. நீங்க சொல்ற கதை எவ்ளோ நல்லா இருந்தாலும் குடுக்கிற விலை சரியா இருக்கணும். அதேதான். வளர்ச்சி, ஈவி, நீ என்ன கதை சொன்னாலும் ஒரு பங்குக்கு நீங்க குடுக்கிற விலை ரொம்ப அதிகமா இருந்தா சின்ன ஏமாற்றம் கூட பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். சரி. 2வது பாடம். 2வது, வெறும் கதைகள் மட்டும் பத்தாது, சிறப்பான செயல்பாடு, அதாவது சஸ்டெயின்ட் எக்ஸிகியூஷன் வேணும். ஓலா மாதிரி கம்பெனிஸ் ஒரு நல்ல கனவை வித்தாங்க, ஆனா அதை லாபகரமான வியாபாரமா மாத்த தவறிட்டாங்க. சந்தை கனவுகளை ஒரு கட்டம் வரைக்கும் தான் மதிக்கும். ஆமா, அதுக்கப்புறம் அது உண்மையான செயல்பாட்டை தான் பார்க்கும். சரி. 3வது மற்றும் ரொம்ப முக்கியமான பாடம் என்ன? ஒரு பங்கு 80% விழுந்துருச்சுங்கிறதுக்காகவே அது வாங்குறதுக்கு ஒரு நல்ல பங்காயிடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அந்த வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணம் சரி செய்யப்பட்டுருச்சான்னு பார்க்கணும். இல்லனா 80% விழுந்த ஒரு பங்கு அங்கேருந்து இன்னும் 50% விழவும் வாய்ப்பு இருக்கு. கடந்த கால வீழ்ச்சி எதிர்கால வளர்ச்சிக்கு உத்தரவாதம் கிடையாது. மிக தெளிவான ஆழமான ஒரு அலசல். எந்த பங்கை பத்தி அடுத்ததா இன்னும் ஆழமா ஆய்வு செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆய்வை எங்களுடன் சேர்ந்து பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பு பத்தின உங்க எண்ணங்களையும் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுங்க.